மூவேந்திரன் மூவேந்திரன் மூவேந்திரன். எஸ் யுவர் ஆனர். ப்ரொசீட். அத்தா கிழவி என்பது யார்? அரசின் துளி ஆத்த கிழவி. அத்தா ஐயோ அத்தா கிழவி யார்? அரசின் துளி ஆத்த கிழவி. இதிகாச இளவரசி, இளைஞர்களை கொள்ளை கொள்ளும் கலை அரசி, விஜயதாரா, தக்க விதகன், கண்டுகொண்டான் மாணிக்கம், எம்.எஸ். சுரேஷ்குமார், ராஜாபாட் ராஜமுகமது நடிக்கும் வள்ளி திருமண நாடகத்தை எவ்வித பிரச்சனையுமின்றி சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு ஊரா சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அமைதி 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 அமைதி. டேய், எனக்கு இல்லடா, வரவேங்களுக்குடா. ஒருத்தன் வாருபடியே விழாக்குழு சார்பாக தாமிரகுளம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க. ஐயா வாங்க. சாலை குடுறா, சாலை குடுறானே. ஏய், போடாதே. அதிகமா பிள்ளை பத்த பொம்பளையும் அதிகமா வாய் பேசுற பொம்பளையும் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. முருகன் தாமா உனக்கு மாப்பிள்ளை. அதை மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைக்க முடியாதம்மா. அதை முடிச்சுத்தான் ஆக வேண்டும். நிச்சயமா முடிச்சுட்டே ஆவேன். அதையும் பார்க்கத்தான் போகிறேன். நம்ம ஊர் பையன் தாயா. குளிச்சவள நாடகத்துல கிழிச்சிட்டாங்க இல்லையே. வணக்கம். ஒழுக்கம் ஜலக்கமா இருக்கீங்களா? இருக்குமே. கலந்து போறா. குடும்பப்ல. அழகு தெய்வம் இல்லம் இல்ல. யாரோ கதவு தட்டுறாங்களே. டேய் யாரா டேய் நில்றா டேய். டேய் ஐயோ அம்மா குத்துது. ஐயோ ஐயோ. முருகன் தான் கொஞ்சம் வயசான ஆளுப்பா. யாரும் இறங்காதீங்கடா. யாரும் பீங்கான உடைச்சு போட்டிருக்காங்கடா. இறங்காதீங்கடா. சிரிப்புட்டு வர வாடா. தூக்கடா வாடா. வலிக்குதுடா குணா. நீத்த பாருங்க சார். நீங்க எல்லாத்துக்கும் காரணம் உள்ளூர்கார பயிர் தான் சார். டேய், சின்ன பசங்க எல்லாம் ஹாஸ்டல் போங்க, இருந்து பாத்துக்கங்கடா. ஆகட்டும் சார். வந்துடுறேன். எப்படி சார் நடந்தது? சார், இன்ஸ்பெக்டர் உட்காருங்க சார், வந்துருவாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வாங்க சுப்பையா. ஆம் சார். ராத்திரி வள்ளிதரன் நாடகம் போட்டாங்க, அதுக்கு பந்தோஸ்து போயிட்டேன். அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஹாஸ்டல் எதுவும் பிரச்சனையா? ஆமா சார். சார், அன்னைக்கு அவங்க மேல கம்ப்ளைண்ட் எழுதி கேட்டேன், நீங்க வேணாம். நீங்க இன்னைக்கு நீங்களே கொடுக்குறீங்க. இது மட்டும் நல்லா இல்ல சார். ஏன் சார்? அவங்க இதை தப்பா பண்ணிருக்க மாட்டாங்க சார். ராத்திரி பூரா என் கண் முன்னாடி தான் இருந்தாங்க. ஊராங்களுக்கு இது தெரியும் சார். உங்க பேச்ச கேட்டு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தா ஊர்க்காரங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க சார். சார், அடிச்சு சொல்றேன், அவங்க தான் சார். ஆதாரத்தோட சொன்னா தான் கேஸ் நிக்கும். இந்த மனுவை எடுத்துக்கிட்டு விசாரணைன்னு எங்க டிபார்ட்மெண்ட் இறங்குனா அதனால பாதிப்பு உங்களுக்கோ இந்த ஊர்க்காரங்களுக்கோ கிடையாது, உங்க ஹாஸ்டல்ல படிக்கிற பசங்களுக்கு தான். இத எப்படிங்க? நீங்க பசங்களை விசாரிங்க, நான் அவங்கள விசாரிக்கிறேன். சந்தேகம் ஊர்ஜிதமான அவங்கள அட்ரஸ்